இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கிருத்திகா பத்தவை பத்தவை. தம்பி, நீங்க ஏத்துங்கோ. பூஜை நல்லபடியா முடிஞ்சது. இனிமே கவலைப்பட வேண்டாம். நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும். என் புருஷன் நல்லபடியா வெளியில வந்துருவாருல. அந்த அம்பாள் உங்க குடும்பத்துக்கு பாதுகாப்பா இருப்பா. உங்க புருஷன் கண்டிப்பா வந்துருவாரு. கவலைப்படாதீங்க. பூஜையை நல்லபடியா நடத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. அம்மா, எனக்கு ஒரு விஷயம் தோன்றது. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க குடும்பத்துல இருக்கிற குழப்பம் எல்லாம் தீர்ந்து எல்லாரும் இனிமே நிம்மதியா இருக்க போறீங்க. அதுக்கு காரணம் இதோ நிக்கிறாங்களே, இவங்க 2 பேருமா தான் இருப்பாங்க. இவா உங்களுக்கு என்ன வேணும்லாம் எனக்கு தெரியாது. ஆனா எக்காரணத்தை கொண்டும் இவாளை விட்டுறாதீங்க. யாருக்கடா மகன்? யாரு தடுத்தாலும் சொன்னாலும் நீங்க தான் என் அப்பா. சிவா சொன்ன மாதிரி சித்தப்பா தான் அவனோட அப்பாவா? அப்போ சிவா தான் சித்தப்பாவோட மூத்த வாரிசா? அது உண்மையா இருந்தா சித்தப்பா ஏன் நம்ம கிட்ட போய் சொல்லணும்? ஏன் இத்தனை வருஷமா அந்த உண்மையை மறைச்சு வைக்கணும்? நடக்கிறது எல்லாம் வச்சு பார்க்கும்போது சிவா பொய் சொல்ற மாதிரி எனக்கு தோணல. இன்னைக்கு பூஜையில நடந்த விஷயமும் அதுக்கு ஃபேவரா தான் இருந்துச்சு. சிவா, என்ன ஆச்சு? ஏன் அழறீங்க?
இது போதும் அயலி, இது போதும். அங்க என்ன நடந்துச்சுன்னு பார்த்தல்ல. அந்த கடவுளே நான் உதய பெருமானோட பையன்தான், நான் தான் அவரோட மூத்த வாரிசுன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேல யாரு சொல்லணும்? அந்த கடவுளே சொன்னதுக்கு அப்புறம் வேற எந்த ஆதாரமும் தேவையில்லை. இத்தனை நாளா நான் இதுக்காக தானே ஏகிட்டு இருந்தேன். இப்ப எல்லாருமே பார்த்திருப்பாங்கல்ல. அக்காவுக்கும் நான் சொன்னது பொய் இல்ல, உண்மைதானு புரிஞ்சிருக்கும்ல அயலி. அண்ணி நீங்க சொன்னதை பத்தி கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலதான் வாண்டடா நம்மள பூஜையில உட்கார வச்சாங்க. அதுக்கேத்த மாதிரி கடவுள் நம்மள கைவிடல. கூடிய சீக்கிரமே அண்ணி மட்டும் இல்ல, உதய பெருமாள் மாமாவும் உங்களை கண்டிப்பா புரிஞ்சு ஏத்துப்பாரு. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரமும் உரிமையும் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் சீக்கிரமா நடக்கும் சிவா. கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கு அயலி. ஆனா அதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் அப்பாவை நாம வெளியே கொண்டு வரணும். அதுவும் சீக்கிரமே நடக்கும் சிவா. அதுக்கான நேரமும் ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. நம்பிக்கையோட இருப்போம், நல்லதே நடக்கும். ஏய், ஏன்டா மினிஸ்டர் கொன்ன? நான் அவரை கொல்லல. ஏய், போய் சொல்லாத. நீதான் அவரை கொன்னன்னு எனக்கு தெரியும். ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோ, இல்ல இங்கே உன்னை கொன்னுடுவோம். இந்த பாரு, இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நான் யாரையும் கொலை பண்ணல, அதுதான் உண்மை. டேய், இவன் உண்மையை ஒத்துக்க மாட்டான். அடிச்சு இவன் கைய காலை உடைச்சாதான் சரிப்பட்டு வருவான். என் மேல கை வச்சீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய், என்னடா பண்ணுவ? ஏய், வாடா போடா. போடா. என்னடா விடுங்க. ஐயோ, ஒட்டுக்கடா பா. என்ன சொல்ற? ஒட்டுக்க மாட்டோம். ஐயா. என்னமாச்சு? மா, என்ன பாருமா, என்ன ஆச்சு? மா, மா, அக்கா, அக்கா, அக்கா. அம்மா, அம்மா, அத்தை, அம்மா, சித்தி, என்னாச்சு? அத்தை, அம்மா, சித்தி, என்னாச்சும்மா? என்னாச்சு அத்தை? அத்தை, என்னாச்சு? என்னாச்சு? அம்மா. சித்தி, அத்தை, இங்க பாருங்க. என்னாச்சு சித்தி? என்னாச்சும்மா? சித்தி, அம்மா, என்னாச்சு? இங்க பாருங்க. அம்மா. கபிலா, சித்தி எதுக்கு அப்படி கத்துனாங்க? அக்கா, நானும் அதான்க்கா கேட்டேன். சித்தி. அம்மா, ஏதாவது கனவு கண்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.